அம்மா, எனக்கு ஒரு சாக்லேட் பார் வாங்குங்கள். அங்கு யார் சத்தம் போடுகிறார்? இது மதியம் 2 மணி ஆகிறது. ஓர் நிமிடம். இது அக்டோபர் 31ஆம் தேதிதானா? இதன் அர்த்தம் ஹாலோவின் நேரம். என் சகோதரியிடத்தில் முறை பயன்கள். முதல் முறை பயன் வெள்ளைத்தாளில் ஒரு பந்தை போடுவது. அந்த பயமுறுத்தும் முகத்தை மறக்க கூடாது. எப்படி செய்யுது? பயந்துட்டீங்களா? அப்போது விட்டு வா. நமக்கு மிக மிக அமைதியாக இருக்க வேண்டும். இதோ என் சகோதரி தூங்கிக் கொண்டிருக்கிறாள். அவளை மிகவும் பயமுறுத்துவதற்காக அவளது தலைக்கு மேலே ஒரு பேயை தொங்கவிடலாம். பேய்க்கு பிறகு அவள் தன் கைகளுக்கு கவனம் செலுத்துவாள். அங்கே பயங்கரமான குளோவ்ஸ் இருக்கின்றன. அவளுக்கு எழுந்து என்னை எதிர்த்து போராட வேண்டும் தோன்றலாம். ஆனால் கால்கள். அடுத்தது சூப்பர் மதுரமானது. பிளேட்ல பச்சை ஒழுக்கம். அவள் முகத்தை பச்சையாக மிதிக்கலாம். அது பரம நகைச்சுவையாக இருக்கும். இப்போ இறுதி சேர். பாதையில் ஒரு செங்கல் சுவர். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்ன அற்புதமான காலை! கடவே, இது என்ன மாதிரியான மானிட்டர்? இல்ல, எல்லா கையுறைகளும் சரி. மற்றும் நான் விழுந்து கொண்டிருக்கிறேன். இது கண்டிப்பாக பெண். அல்லோ, இது நச்சண்டு இருக்காதுன்னு நம்புறேன். அப்படியே பெண், உனக்கு பிரச்சனை வர இருக்குது. நான் வழியில இருக்கு. இது என்ன? இங்கு வழி இருந்தது. இது சாதாரண வால்பேப்பர் தான். அலை வணக்கம் குட்டி சகோ. ஹாப்பி ஹாலோவீன். உனக்கு மனநிலையில சிக்கலா? எவ்வளவு குளிர்ச்சி மிக்க நிகழ்ச்சி! என் கண்களை பிரிக்க முடியவில்லை. நம்ம காலை உணவிற்கு ஏதாவது இருக்க வேண்டும். பால். குறிப்பாக நம்ம காலை உணவிற்கு சீரியல் வச்சிருக்கிறோம். பலவையானது. ஆனால் ஜேன் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு பாத்திரமாக குறிக்கிறாளே. எனவே நான் ஒரு கேலி செய்யலாம். இனிய தானியங்களை எல்லாம் என் தட்டில் ஊற்றுவோம். எனது சகோதரிக்கு எனக்கு இன்னும் சுவாரஸ்யமான அருவருப்பான பூச்சிகள் உள்ளன. அவனை எல்லாம் காலியான தானிய பெட்டிகளில் ஊற்றி ஜேன் போப்ரோப் செய்யலாம். இப்பொழுது இந்த காலை உணவை அவள் விரும்புவாள் என நினைக்கிறேன். அதுவே இதோ செய்முறைகள். ஐயோ சகையாதரி, உனக்காக அனைத்தையும் இங்கேதான் தயார் செய்தேன். இதோ ஒரு கண்ணடி, பால், சீரியல் மற்றும் ஒரு கரண்டி. சாப்பாடு சுவைப்படும் சகையாதரி. எவ்வளவு அழகாக இருக்கிறது அண்ணா. நன்றி. நான் ஒரு அருமையான நிகழ்ச்சியை பார்ப்பதிலேயே இருந்தேன். அதை போல் காலை முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் மற்றும் நின்றுவிட முடியவில்லை. இன்னும் காலை உணவு எடுத்துக்கொள்ளவில்லை மற்றும் பால் சேர்த்த சீரியல் எனக்கு பிடிக்கும். நான் உண்மையில் மிகவும் பசிக்கிறது. எவ்வளவு அருமையான மனம்! என்ன ஒரு அருவருப்பான விஷயம். நீ வெடு நீராக வைத்துக் கொண்டாய். உன்னை நான் ஒரு வெட் விரும்பியாளன் என்றே அழைப்பேன். நான் என் சகோதரனை ஸ்காம்பிக் என்றால் ஒரு குளிர்ந்த யோசனையை நினைத்தேன். ஒரு கருப்பு மேசை கிளோத்து மற்றும் முகத்திற்கு ஒரு துளை கொண்ட ஒரு போலி மேசையை உருவாக்குவோம். அதன் மேல் துபப்பு வைத்து பயமுறுத்தும் மேக்கப் செய்வோம். ஆமாம், இப்போது நாம் அவனை பயமுறுத்தலாம். ஒரு முழு பக்கெட் பாப்கார்ன். அருமை. சாப்பிடுவோம். ஹே நண்பா, இது சந்தேகமாக தெரிகிறது. ஆனாலும் பாப்கார்ன் சுவையாக தெரிகிறது. என்ன உரிமையுள்ளவை எனக்கு கடித்தது. நான் பாப்கார்ன் மர்மமாக இருக்கிறேன். நீ அதை சாப்பிட முடியாது. என்னை சாப்பிடாதே. சரி, நான் ஒரு குளிர்ச்சி நிறைந்த புதிய கவடம் கண்டுபிடித்தேன். சமீபத்தில் எனக்கு ஒரு போலி கை கிடைத்தது. ஜேன் ஹாலோவின் விருந்துக்காக அறையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறாள். நான் தவறுதலாக எனது கைகளை ஊடுருவி பார்த்தால் சிரிப்பாக இருக்கும். நாம் கையாள வேண்டியது போலி கைகள் தான். அருமை. என்னுடைய சகோதரிக்கு உதவ போகிறேன். ஜேன், என்ன செய்கிறாய்? உனக்கு உதவி அளிக்கவா? நான் என் கருவிகளை கொண்டு வந்தேன். நகங்களுக்கு சுவர் துளைக்கும். என்ன நடக்கிறது? என் கையை துளைத்து விட்டேன். இல்லை, இது உண்மையில் பெண்ணின் கையா? இது ஒரு போலி ஒன்று. அவன் கபடங்கள் செய்ய தெரியுமே. ஆனால் எனக்கு இன்னும் சிறந்த ஒரு யோசனை இருக்கிறது. இப்போது நான் அவனை ஒரு கும்பல் மூளை கொண்டு கபடம் செய்கிறேன். இதற்கு இரத்த சூழப்பட்ட கட்டைகள் மற்றும் கொஞ்சம் இரத்தம் தேவை. இதை குளற்றி இதை செய்வோம். வெட்னஸ்டே கத்தியை எதற்காக எடுத்தாள்? இரவில் பயமுறுத்தும் படங்களை பார்ப்பது ஒரு கேடான எண்ணம். ஜெயின், நீயும் சினிமா பார்க்க வந்தீர்களா? எனது விருப்பமான சிப்ஸ். என்ன? வா, எனக்கும் சில சிப்ஸ் கொடு. என்ன நடக்கிறது?
ஓ ஜெயின், உன் மூளை. ஆவோடு! எனக்கு என் அண்ணன் பெண்ணுக்கு புதிய பரீட்சை யோசனை கிடைத்தது. அவனை நிச்சயமாக பயமுறுத்தக்கூடிய முகத்தை பூசணிக்காயில் வெட்டப் போகிறேன். இது கண்ணாக இருக்கும். இப்போது ஒரு வாய். ஓ, சிறப்பு! நாங்க ஒரு மெழுகுவர்த்தியை உள்ளே வைக்கணும். இதனால் முடிந்துவிடும். நமது பூசணிக்காய் பேய் பெண்ணின் படுக்கையின் கீழே வைக்கப்பட வேண்டும். இருட்டில் அவன் முகம் இன்னும் பயமுறுத்துகின்றது. ஆனால் அது போதுமானதல்ல. ஒரு பேய் அவன் படுக்கையின் கீழே மறைந்தது போல இரத்த கரைகள் விடுவது அவசியம். இப்பொழுது பென் வருவதற்கு முன்னால் ஓடிவிட வேண்டும். எனக்கு மிகவும் பிடித்த பாடல் ஒலிக்கிறது. ஆம், இது எனக்கு அதிகம் பிடித்த தருணம். யூஹூ! ஓ, இவை என்ன காலடி சுவடுகள்! ஏன் அவை என் படுக்கையின் கீழே செல்கின்றன? நான் பயமுறுகிறேன். அங்கே கீழே என்ன இருக்கிறது? ஓ ஓ, நான் ஒரு பிசாசு. நாங்கள் இறுதியாக எங்கள் வகுப்பறையில் அமர்ந்தோம். ஓ, அந்த பயங்கரம் என்ன! முழு கோடை காலத்தையும் இங்கே எப்படி செலவிடப் போகிறோம்? இங்கே கரப்பான் பூச்சிகள் மற்றும் நிறைய குப்பைகள் உள்ளன. என்ன ஒரு அருவருப்பு! நான் விழுந்து கொண்டிருக்கிறேன். பிபி, நீ சரியா இருக்கியா? பெண்களே, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. தேவையான கருவிகளை ஆர்டர் செய்து அறையில் பழுது பார்க்கலாம். ஊஹு, நமக்கு தேவையானதை நான் கண்டுபிடிச்சு விட்டேன். இதோ அது. வணக்கம், நீங்கள் எங்களுக்கு கருவிகளை கொண்டு வந்தீர்களா? அருமை. பெண்களே, இது ஒரு கூரியர் மற்றும் அவர் எங்களுக்கு கருவிகளை கொண்டு வந்தார். உங்கள் பெட்டிகளை எடுத்துக்கொண்டு சுத்தம் செய்யலாம். பை 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 பை. கூரியர் எங்களை என்ன கொண்டு வந்தார்? வாவ் வாவ், இங்கே எவ்வளவுக்குள் கருவிகள் இருக்கின்றன! அருமை! இது நிச்சயமாக இந்த அறையை ஒருமுறை சுத்தம் செய்ய உதவும். வாவ், நான் ஒரு சிலந்தி வீட்டை கண்டுபிடித்தேன். ஓ, மன்னிக்கவும் நண்பா, ஆனால் நான் உன்னை அகற்ற வேண்டும். ஓஸ், ஓ, இதுவே எல்லாம் நல்லதாக ஆகும். Oh, chick is chick which pershines it could squares nangara the furniture. Wow, நீங்க ரொம்ப விசாலமா பாக்கிட்டுச்சி. ஆனா இத அகற்ற வேண்டிய போகலா. பயங்கரமான கிராஃபிட்டி. ஓ, இது ரொம்ப நல்லது. இந்த பெட்டிகளில் இன்னும் என்ன இருக்கிறது? வாவ், இது நிச்சயமாக ஒரு அறையை கட்டுவதற்கு பயனுள்ளதாக இருக்கும். பெண்களே, இன்னும் கொஞ்சம் மட்டுமே உள்ளது. அப்போது அனைவருக்கும் அவர்களின் கனவு அறை இருக்கும். சரி, அருமை. என்னுடைய பெட்டியில பச்சை வண்ணம் இருக்கிறது. அருமை. இப்போது அதையெல்லாம் ஒரு கிண்ணத்துல ஊற்றி ரோலரை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம சுவர்களை வண்ணம் பூச ஆரம்பிக்கிறோம். ஓ, இது ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியா இருக்குது. தயார்? அருமை. ஆஹா, ஆனால் இன்னும் என்ன நினைக்கலாம்? வாவ், எனது அறையையும் நான் வண்ணம் பூச வேண்டும். எனக்கு இங்கே என் பிடித்த மஞ்சள் வண்ணம் மற்றும் தூரிகை மட்டுமே உள்ளது. இப்போது சுவரில் ஒரு அழகான படம் வரைவோம். ஆஹா, என் அறை எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். சூரியனைப் போலவே சூரிய ஒளியுடன். ஆனால் நான் இதை பற்றி யோசித்தேன் மற்றும் அறை முழுவதும் மஞ்சள் வண்ணம் ஊற்றுவது அருமையாக இருக்கும் என்று முடிவு செய்தேன். வாவ், மியா அங்கே என்ன செய்தாள்? ஓப்ஸ், மியா, காப்பை எறிய முடியுமா? நன்றி. விருப்பமான நீல நிறத்தில் அறையை பூசவும் வேண்டும். நான் அதை இப்போதே செய்ய போகிறேன். எனக்கு ஒரு மூச்சு கவசம் மற்றும் நீல வண்ணம் கொண்ட குளிர்ந்த பந்துகள் தேவை. வாங்கலாம். அருமை. இதை நன்றாக பயன்படுத்த முடியும். கொஞ்சம் மட்டும் மீதம் இருக்கிறது. நான் நினைத்தபடி அது மாறிவிட்டது. அருமை. மஞ்சள் அறை நிச்சயமாக குளிர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் எப்படியோ சலிப்பாக இருக்கிறது. நாங்கள் சில அலங்கார தருணங்களை சேர்க்க வேண்டும். கடற்கரையில் இருந்து அழகான கற்கள் எனக்கு தீங்கு செய்யாது என்று நினைக்கிறேன். மற்றும் சுவரில் அழகான மாலைகள் யாருக்கு வேண்டாம்? ஓ, சரியானது. இந்த அன்னாசி பழங்களை பாருங்கள். இப்போது எனக்கு இன்னும் 2 வாத்து போஸ்டர்கள் தேவை. இந்த வாத்து ரொம்ப அழகா இருக்குது. எனக்கு இது பிடிக்கும். இப்போ நான் ஓய்வெடுக்கலாம். ஓ, ஆனா இல்ல, இந்த கற்கள் இவ்வளவு நர்மமா இல்ல. ஓ, எனக்கு ஒரு சூரிய குளியல் தேவை. கடற்கரையின் நீங்கள் கண்டிப்பாக ஒரு விளையாட்டு பந்தை ஊத வேண்டும். இன்னும் கொஞ்சம் தான் உள்ளது. தயார். இங்கே ஒரு குவியலான பொம்மைகள் இருந்தால் நன்றாக இருக்கும். பார்க்கலாம். இங்கே அவை உள்ளன. குள் வாழைப்பழங்கள். சரி, இங்கே வாழைப்பழங்களை தொங்கவிட்டு என் வாழைப்பழ மரம் இங்கே அழகாக இருக்கும். வாவ், அதில் வாழைப்பழங்கள் எவ்வளவு வேகமாக வளர்கின்றன. ஆம், அவை மிகவும் சுவையாக உள்ளன. மிகவும் இனிப்பு. ருசியாக உள்ளது.
வாவ், ஒரு வாத்து என்னை பார்க்க பறந்து வருவதை நான் பார்க்கிறேன். அவளது சிறிய வாத்து குட்டிகளுடன். நான் உன்னை பிடித்தேன். ஒரு வரைதல் மேசை இங்கே அருமையாக இருக்கும். சில அழகான வரைபடங்களை வரைவோம். தயார்? என் கனவு வகுப்பறையில் எவ்வளவு அழகாகவும் சூரிய ஒளியுடனும் வசதியாகவும் இருக்கிறது. என் அறை எப்படி இருக்கிறது என்று கருத்துக்களில் எழுதுங்கள். எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நான் ஒரு விடுதியில் இருப்பது போல உணர்கிறேன். வாவ், வாவ், எனக்கு இங்க ரொம்ப பிடிக்கும். ஓய்வு எடுக்கலாம். மற்றும் எனது அறையை ஒழுங்குபடுத்த வேண்டும், இல்லையெனில் நீல சுவர்கள் சலிப்பாக இருக்கின்றன. எனது அறையில் பலூன்களுடன் ஒரு குளம் வைப்பது எனது நீண்ட நாள் கனவு. எனக்கு தோன்றுகிறது நேரம் வந்துவிட்டது. அருமை. பல நீல பந்துகள் எப்போதும் அதிகமாக இருக்காது. அதை குளத்தில் வைப்போம். ஓ, இங்கே மிகவும் குளிராக இருக்கிறது. ஊஹூ, வாவ், ஊ, என்ன என்ன ஒரு டைனமைட் என்னை நோக்கி விழுகிறது. ஹூ, ஓ, இது உண்மை அல்ல. ஆகவே இது ஒரு சிறந்த மேசை. மேலும் பாருங்கள், மைன்கிராஃப்ட் போஸ்டர்கள். ஓ, நான் கிட்டத்தட்ட மறந்து விட்டேன். நான் சில பாப்பெட்ஸ், சில நீயான் சைகின்கள் மற்றும் எனதுக்குள் பொம்மைகளுக்கான ஒரு ரேக்கை வைக்க வேண்டும். மிகவும் நல்லது. அவை எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கின்றன என்று பாருங்கள். என் குளிர்ச்சியான வைரங்களை எப்படி விரும்புகிறீர்கள்? நான் சமீபத்தில் அவற்றை மைன்கிராஃப்டில் கண்டுபிடித்தேன். அவை என் சுவரில் அழகாக இருக்கின்றன. ஆஹா, இது என்னை கிண்டலிடுகிறதா? ஹக்கி வக்கி, உனக்காகவும் ஒரு இடம் கண்டுபிடித்தேன். எனது சில விருப்பமான பொருட்கள் மற்றும் பொம்மைகள். இப்போது விளக்குகளை ஏற்ற நேரம். எவ்வளவு அழகாக இருக்கிறது. எனது அறை முடிந்து விட்டது என்று நினைக்கிறேன். நான் முழு கோடை காலத்தையும் இங்கே செலவிட முடியும். பெட்டியில் என்ன இருக்குது? வாவ், இங்கே ஒரு செயற்கை புல்வெளி இருக்குது. படுத்துக்கொள்ள அழகான புல். எனக்கு பிடிக்கும். ஓ, அது என்ன என்ன? வாவ், இது சுவரில் தொங்குவதற்கு சரியானது. கூல். நான் கண்டிப்பாக சில ஜிங்கிள் வைன்கள் தேவைப்படும். மற்றும் என்ன? ஓ, நிறுத்து. இது என்ன? இல்ல, பாசி கொண்ட கல். என்ன இது குளிர்ச்சியாக தெரிகிறது. நான் இதை எங்காவது விரைவில் வைக்க வேண்டும். ஆம். ஓ, சரி. சுவரில் இது சிறந்த இடம். மிகவும் அழகாக இருக்கிறது. எனது பிடித்த பாடநூல்கள் இங்கு சிறப்பாக இருக்கும். அவை விழுந்து என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். அறையில் குளிர்ச்சியான பச்சை அலமாரிகளை வைக்கலாம். அதை பல்வேறு செடிகளால் அலங்கரிக்கலாம். புத்தகங்கள் மற்றும் மென்மையான பொம்மைகளை வைக்கலாம். ஆஹா, கூல். நான் எல்லாவற்றையும் எவ்வளவு அழகாக ஒழுங்குபடுத்தினேன் என்று பாருங்கள். ஆஹா, சிறந்தது. நன்றாக உள்ளது. அந்த பச்சை ஓட்டோமனில் உட்கார்வது ஒரு குளிர்ச்சியான யோசனை. அருமை. இது என்ன என்ன ஒரு அழகான சிறிய யோடா. வா, நான் உன்னோட விளையாடுவேன். அழகே, என் பிடித்த பொம்மைகளை மறந்தே போனேன். இப்போது யாரையும் மறக்கவில்லை. அவைகளை மிகவும் நினைக்கிறேன். நான் கொஞ்சம் விளையாட விரும்புகிறேன். எனது பிடித்த பிளாஸ்டர். இப்போது உன்னை முயற்சிப்போம். ஈவ் 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 ஆப்ஸ், மன்னிக்கவும். பிபி. அந்த ஜேன் அவளது முட்டாள் பொம்மைகளுடன் எல்லோரும் தங்கள் அறைகளை அலங்கரித்து விட்டார்கள் என்று நான் பார்க்கிறேன். ஆனால் நான் இன்னும் எதுவும் செய்யவில்லை. ஓ, நாமும் ஏதாவது செய்ய வேண்டும். பிங்க் கம்பளம், பிங்க் துள்ளே என் அறைக்கு நிச்சயமாக பொருந்தும். இதயங்களின் வடிவில் சில மின் விளக்குகள் மற்றும் என் அழகு பொருட்கள் இருக்கும் பிங்க் மேசை. சரியாக இருக்கிறது. இதோ இது சிறப்பாக இருக்கிறது. அமைதி மற்றும் அழகு சாதனங்கள். அருமை. அந்த அழகு சாதனங்கள் சிரிக்கிலச்சி எனக்கு மேக்கவும் பிடிக்கும். ஓ, மற்றும் நிச்சயமாக மூலையில் உள்ள ஒட்டோமன் அருமையாக இருக்கும். என் பிடித்த பொம்மைகளை முற்றிலும் மறந்துவிட்டேன். ஓ, இங்கே அங்கே சிலவற்றை வைக்கலாம். என்னுடைய இடம் எவ்வளவு அழகாக இருக்கிறது. வாவ், என்னுடைய புதிய மாலா. ஆஹா, இதோ இந்த பிங்க் பந்துகளை பாருங்கள். சிறப்பு. கொஞ்சம் இசை சேர்ப்போம். அங்கே பெருமையான பொம்மைகள் நல்லா இருக்கு. அவை எப்பவும் அதிகமா இருக்காது. ஆஹா, இங்கே என் பட்டாம்பூச்சி. ஆஹா, ரொம்ப அழகா இருக்கு. அது பக்கத்துல வைக்கலாம். ஓ, ஒரு யூனிகார்னும் ஒரு பார்பியும். ஹாய், நீங்களும் என்னை போலவே அழகாக இருக்கிறீர்கள். எனக்கு ஒரு குளிர்ச்சியான யோசனை வந்தது.
நான் இண்டஸ்ட்ரா மாற்ற அப்படின்ற பெரியமா கன்னத்தில் சில இதயங்களை பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். சரியா? ஓ சரி, அதை செய்யலாம். ஓ ரொம்ப அழகா இருக்குது. இந்த பூக்கள் அறையை சிறப்பாக நிறைவு செய்யும் மற்றும் கடைசி தொடுதல்கள் மட்டுமே மீதமுள்ளது. என் கனவு அறை தயாராக உள்ளது. என்ன ஒரு அழகான அறை. ஓ எனக்கு சாப்பிட வேண்டும். நாமும் விரைவில் சாப்பிட வேண்டும். வாவ், நான் கண்டிப்பா மெக்டொனால்ட்ஸ்ல இருந்து ஒரு காம்போ செட் வேண்டும். நான் இப்படி கூரியரை சந்திக்கிறேன். என்ன? ஹலோ, இது என்னுடைய ஆர்டர் தானா? நன்றி. ஓ ஓ பை பை அழகான கூரியர். நான் விரைவில் சுவையான ஏதாவது சாப்பிட போகிறேன். ஆஹா, எனது பிடித்த ஆப்பிள் பை. ஹூ, இது எவ்வளவு நன்றாக மணக்கிறது. ஓ பிபி, நீ உன் மெக்டொனால்ட்ஸ் பையை பகிர்ந்து கொள்ள முடியுமா? இது மிகவும் சுவையாகவும் எனக்கு மிகவும் பொருத்தமாகவும் தெரியுது. என்ன? சரி பரவாயில்ல. என்ன, யாராவது உணவு கொடுக்குறாங்களா? வாவ், நான் ஏதாவது கண்டுபிடிக்கலாம். தயவு செய்து உங்களுக்கு என்ன வேணும்? ஓ சரி, என் உணவை எடுத்துக்கொள். நீயே உனக்காக ஆர்டர் செய்யலாமே. வாவ், சுவையான பெப்சி. இதை இப்போது மதிப்பீடு செய்வோம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு இங்கே என்ன மீதம் இருக்கிறது? ஓ, ஏன் அது விழுந்தது? பூண்டு சாஸ். உண்மையிலேயே என்ன ஒரு கனவு. சரி, அது சாப்பிட வேண்டியிருக்கோம். அது அருவருப்பாக இருக்கிறது. ஓ, என் மூச்சு இப்போது துர்நாற்றமாக இருக்கிறது. எதையும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. மன்னிக்கவும் பெண்களே, இது எல்லாம் பூண்டு சாஸ். அருவருப்பு. சரியாக, எனக்கு ஒரு அழகான சிறிய நாய் இருக்கிறது. அவனும் என் அறையில் அவனுடைய இடத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும். இது ஏன் பிரின்சஸ் ஜெசிகா. அவள் பிரபஞ்சத்தில் அழகான நாய். நான் உன்னை நேசிக்கிறேன் குட்டி. நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். உன்னை நேசிக்கிறேன். என்னிடமும் ஒரு செல்லப்பிராணி உள்ளது. அவனை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைவேன். அவன் பீட்டர் தீரெட். அவன் மிகவும் அழகானவன். அவன் என் தொப்பியின் கீழ் வாழ்கிறான். ஆனால் இப்போது அவன் என் அறையில் தனியாக ஒரு மூலையை நிச்சயமாக பெறுகிறான். உங்களுக்கு இது பிடிக்கிறதா? ஆஹா, அருமை. சிறந்த உடற்பயிற்சி. ஏன் நீங்கள் உங்கள் விலங்குகளுக்காக எல்லாவற்றையும் ஒரு கனவாக மாற்றியுள்ளீர்கள்? உண்மையில் எனக்கும் ஒரு செல்லப்பிராணி இருக்கிறது. அது எனது பிடித்த கமீலியன். அவனை பாருங்கள். அவனுக்கு ஒரு சிறப்பு வீடு தேவையில்லை. என் முழு அறையும் அவனின் வழக்கமான சூழலை துல்லியமாக பிரதிபலிக்கிறது. அவன் என் செயற்கை காடில் ஏற முடியும். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். என்ன, எல்லாரும் ஒரு விலங்கு வீட்டை ஏற்கனவே செய்து விட்டீர்களா? உண்மையில எனக்கும் ஒன்று உள்ளது. நான் உங்களுக்கு என் தங்க மீன்டோரியை காட்டப் போகிறேன். அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். நான் அவளை பார்த்து கொண்டே இருக்கிறேன். அவள் என் பிடித்த ரப்பர் வாத்துடன் இங்கே தொங்க போகிறாள். அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். உன்னை நேசிக்கிறேன். எங்க அறையின் படங்களை பதிவேற்ற விரும்புகிறேன். என்ன, என் கைபேசி மின்சாரம் இல்லாம போய்விட்டது. என்ன ஒரு பயம். சரி பரவாயில்ல, எங்க அறையில் செய்ய ஒண்ணுண்டு. நான் ஒரு கேம் கன்சோல் விளையாடுவேன். எனக்கு என் ஜாய்ஸ்டிக்குகளோட ஒரு இளஞ்சிவப்பு டிவி செட் உள்ளது. நல்லது. சரி, இதோ. ஆஹா, மிகவும் பிரகாசமாகவும் சிறப்பாகவும் இருக்கிறது. ஒருவருக்கு கூட சுவாரஸ்யமாக இல்லை. நான் யாரையாவது அழைக்க வேண்டுமா? கிம், நீ என்னுடன் வர விரும்புகிறாயா? நீங்க இன்னும் கேக்குறீங்களா? நான் சாப்பிடுறேன். நம்ம என்ன விளையாட போறோம்? இது எனது பிடிச்ச விளையாட்டு. நான் இதுல நிபுணன். ஏய், இங்க என்ன நடக்கிறது? பரம சபாபம். வாவ், அவர்கள் ஏதோ விளையாடுகிறார்கள். ஜேன், நாமும் அவர்களுடன் சேர முடியுமா? பெண்களே, தயவு செய்து நாங்கள் உங்களுடன் சிறிது நேரம் விளையாடலாமா? கொஞ்சம் மட்டும், தயவு செய்து. யூ இல்லையா? சரி, அதுவும் சரி. சரி, வேற எதையாவது யோசிப்போம். எனக்கு ஒரு யோசனை வந்தது போல. எனக்கும் என் சொந்த டிவி செட் மற்றும் செட் டாப் பாக்ஸ் இருக்கிறது. நான் மியாவை என்னோட விளையாட வைக்க போறேன். மியா, வா, நாம் சேர்ந்து விளையாடுவோம். ஆஹா, எனக்கு பல குளிர்ச்சியான விஷயங்கள் உள்ளன. மியா, நீங்கள் விளையாட விரும்புகிறீர்களா? வாவ், நிச்சயமாக. வாருங்கள், நான் உங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறேன். மியா, கவனமாக இருங்கள். இது என்ன? வாருங்கள் பெண்களே. நாங்கள் அவ்வாறு நினைக்கவில்லை. இன்னும் என்ன செய்யலாம்? அதுதான், நான் யூக்லேலே கொஞ்சம் வாசிக்கலேன். அது என்ன? நல்லது மியா, உன் சிறிய கிதாரை வாசிக்கிறதை நிறுத்து.
இங்க யாரோ படிக்கிறாங்க. ஆஹா, எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இப்ப நான் அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன். எனக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்பீக்கர் ஷீர்கா. பெண்களே, என்னிட வாருங்கள், நம்மால் ஒரு விருந்து நடத்தலாம். அங்கே உங்களுக்கு ஒரு டிஸ்கோ பந்து கண்டிப்பாக தேவைப்படும். வாவ், எவ்வளவு அழகாக இருக்கிறது. என் கீழ்ப்பகுதியை உயர்த்துங்கள். குளிர் அருமை. பீஃபி சேன், என் பாட்டிக்கு வர முடியுமா? பெண்களே, கொஞ்சம் காட்டுவோம். சரி, வாவ், அது என் பிடித்த பாடல். நடனம் ஆடலாம். இங்கே என்ன நடக்கிறது? ஆம், நானும் நடனமாட விரும்புகிறேன். என்ன நடக்கிறது? அவன் ஒரு விருந்தினை நடத்தினான், ஆனால் என்னை அழைக்கவில்லை. ஹே பெண்களே, என்னை பற்றி என்ன? மியா, நீ ஏன் அங்கே தனியாக உட்கார்ந்திருக்கிறாய்? எங்களுடன் நடனமாட வாருங்கள். ஹலோ, நாங்கள் உன்னை மிஸ் செய்கிறோம். உன்னை இல்லாமல் ஒரு பார்ட்டி அல்ல. நாம் எல்லாம் ஒரே கோடை முகாமில் இருப்பது மிகவும் அருமை. நீங்கள் என் சிறந்த நண்பர்கள். பெண்களே, எனக்கு ஒரு அருமையான யோசனை வந்துள்ளது. முழு ஒலி அளவில் ஒலியை அதிகரிப்போம். இந்த ஆண்டு நாங்கள் இங்கே ஒரு பார்ட்டி நடத்துகிறோம் என்பதை முழு முகாமும் அறியட்டும். நடனமாட வாருங்கள்.